வணக்கம். நம்முடைய இந்த பதிவும் வழக்கமாக உறவு சிக்கல் பற்றியது தான். அப்படின்னா என்னங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகளுடைய ஏற்படுகிற பிரச்சனைகள் பற்றியது தான். ஏன்னா நம்ம பிரச்சனைகள் பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் ஒரு வியாதி பற்றி அதனுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி மீடியாவில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு வியாதி பற்றி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கு இந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எங்கிட்ட வந்தாங்க, இதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ, இதில் அந்த அவர்கிட்ட வந்த பேஷண்ட்டுக்கு என்ன பாதிப்பாக போகுது? எதுவும் இல்லை. அவர் சில பேர் சுய விளம்பரத்துக்காக உட்கார வச்சு, இவங்களுக்கு நான் இதை பண்ணினேன், இவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு உட்கார வச்சு ஷூட் பண்ணி போடுறாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வியாதி பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி, இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்தோம், அவங்க இப்படி க்யூர் ஆனாங்க, க்யூர் ஆகலை, காம்ப்ளிகேட்டட் ஆணுச்சு அப்படின்லாம் விளக்கி சொல்கிறப்போ, அந்த பேஷண்ட்டுக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்கள போய் வியாதிஸ்தராக கொண்டாந்து அவங்க முன்னிறுத்தி காட்டுறது இல்லை. இது எதற்காக அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது, ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட, இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், அதற்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது, இதில் இந்த அளவுக்கு க்யூர் ஆகுது, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத விளக்கி சொல்வதற்கான ஒரு விழிப்புணர்ச்சிக்காக அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த பதிவும் அதை போலத்தான். இதில் நம்ம ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறோம். குடும்பத்தில் ஏற்பட இன்னைக்கு சமுதாய சீர்கேடு அப்படின்னாலே அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா உறவு சரியாக இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது, அதுலேயும் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு சரியாக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை முறை சரியாக அமையும். இப்போ அங்கேயே இப்போ டோட்டலாக பாருங்கள், எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்குது. அந்த உறவுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகள். நாம் இப்போது அந்த உறவுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம், அதை பற்றி சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் வராங்க இல்லையா, நிறைய பிரச்சனைகளை தூக்கிட்டு வராங்க இல்லையா. தயவு செய்து அந்த அன்பர்கள் உங்களை பற்றி சொல்வதாக, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்வதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்போ கிட்னி பிரச்சனைன்னு வச்சுக்கிங்களேன், லட்சம் பேருக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், லட்சம் பேருக்கு இருக்குது. இப்போ கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கோடி பேர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதாவது ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பிரிவுலையும் லட்சம் பேர் கோடி பேர் வியாதியில் இருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் அதே போலத்தான். ஒரே மாதிரி பிரச்சனையில் 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்க. அந்த மாதிரி தான் இப்போது என்னுடைய பதிவுகள் பார்க்குறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் அப்படியே என் வாழ்க்கையில் உள்ளதை சொல்லிட்டீங்க. அதே பிரச்சனையில் அதே மாதிரி ஒருத்தங்க என்கிட்ட வந்திருப்பாங்க, அந்த பிரச்சனையை பற்றி நான் பேசியிருப்பேன். அது இன்னும் பலருடைய வாழ்க்கையில் அதே போல் இருந்திருக்கு. நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ன இந்த மாதிரி கணவன் தப்பு பண்ணுறதையோ மனைவி தப்பு பண்ணுறதையோ கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் பேசாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஐயோ நான் உங்கள் பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டேம்மான்னு வருத்தப்பட்டு சிலர் சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பதிவை நான் பார்த்துட்டேம்மா, அதனால நான் அவர்கிட்ட எதை பற்றியும் நான் கேட்கல, இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்கள், நான் அவர்களை விழிப்படைய செய்துள்ளது இல்லையா, நிறைய பிரச்சனைகளை தடுத்துள்ளது என்னுடைய இந்த பதிவுகளால் ஏற்படுகிற நன்மைகள். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து என்னுடைய பதிவுகளை பார்க்கும் அன்பர்கள் என்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையில் என்கிட்ட வந்துட்டு போனவங்களா இருக்கலாம், தீர்வு கிடைச்சவங்களா இருக்கலாம், அவங்க தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள்.
உங்களுடைய பிரச்சனையை பற்றி நான் பேசிட்டேன், உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து அதனுடைய ப்ராப்ளத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ணுது. பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா தயவு செய்து இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அதை போல் ஒரு 100 பிரச்சனை வந்திருக்கு, தி சேம் ப்ராப்ளம் 100 வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு பயம், நம்ம அவங்கள பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு பதிவில் ஒரு பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த பெயருடைய ஒரு ஒரு அம்மா வந்து என்கிட்ட முன்னாடியே அவங்க ப்ராப்ளத்துக்காக வந்து சரியாக இருக்குது. அவங்க வந்து இடையில வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏமா என் பேரை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சாந்தின்னா ஒரு 100 சாந்தி இருக்காங்க, கவிதானா ஒரு 50 கவிதா இருக்காங்க. அது மாதிரி ஒரு அதாவது வித்தியாசமான பெயர்கள், சில பெயர்கள் தான். அந்த வித்தியாசமான பெயர்களை நம்ம குறிப்பிட்டு எதுவும் வராது. சாந்தி, கவிதா, மஞ்சுளா, மல்லிகா, இந்த மாதிரி இயல்பான பெயர்கள் நிறைய வரக்கூடிய பெயர்கள் தான் நம்ம வந்து பொதுவாக வாயில வந்துடுது நமக்கு. அதனால இந்த பதிவுகளில் குறிப்பிடப்படுகிற பிரச்சனைகளையும் அதை எப்படி கையாளுவது என்பதையும் அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பதனையும் மட்டுமே நீங்க வந்து கவனிக்கணும். அதில் குறிப்பிடப்படுற பெயர்களை உங்களுடையதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நான் பேசுவதாக நினைக்காதீர்கள். இது எல்லாருடைய பிரச்சனையும். அதாவது நம்மலாம் சமரைஸ், நம்மலாம் அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. நான் இன்னும் நிறைய, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எவ்வளோ விஷயங்களையே நான் உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. அதனால இதில் வந்து பர்டிகுலராக இந்த அம்மா வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிற அந்த 3 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பிரச்சனைக்குள்ளார வருவோம். இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுத்தாச்சு. அந்த திருமணம் செய்து கொடுத்த பிறகு இப்போல்லாம் என்னென்னா முக்கால்வாசி இந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணுதுன்னா, படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த வேலையோ ஊதியமோ இங்கே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அயல் நாடுகளுக்கு போகிறார்கள். வெளிநாடு போய் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்து சம்பாரித்து அனுப்புகிறாங்க. பட் இதில் வந்து அவங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, லீவில் வருவாங்க. 1 மாதம் 2 மாதம் லீவில் வருவாங்க. வந்து பறக்க அந்த கல்யாண வேலை பார்த்து பண்ணி செஞ்சு அதுக்குள்ளார இங்கே வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வந்தோடனே தாலி கட்டுவாங்க. கட்டிட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ 10 நாளோ 20 நாளோ அந்த புது மனைவியோட குடும்பம் பண்ணிட்டு இவங்க, நீ இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், 1 வருஷத்தில் வருவேன், 2 வருஷத்தில் வருவேன், இல்லை நான் உன்னை, இந்த பிள்ளை படித்த பிள்ளையா இருந்துச்சுன்னா நான் உன்னை அழைச்சிக்கிறேன், உன்னை நான் உனக்கு வேலை வாங்கி நான் வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறேன், இல்லை என்னோட கொண்டு போய் ரெசிடென்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இவங்க வந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிடுறாங்க. இந்த மணமகள் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு ஒன்று ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருந்தால் மாமியார் வீட்டிலே இருக்கும், இல்லை அப்படின்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் நீங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் விட்டுட்டு வெளிநாட்டு போயிடுறான். சரி, இந்த 2 விதமாக இருக்குது. அல்லது அதாவது உடனடியாக சில பேர் வந்து தனி கொடுத்தனெல்லாம் வைக்கிறது இல்லை. திருமணமாகி உடனே ஒரு மாதத்துல ஊருக்கு போகிறான் அப்படின்னா தனியாக பார்த்து வச்சுட்டு போகிறது கிடையாது. அப்பா அம்மா கூட இல்லைன்னா மாமனார் மாமியார் கூட தான் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதாவது ஒன்று சொல்கிறேன், இந்த பிரச்சனை நான் கேள்விப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், என்னிடம் தீர்வுக்காக வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு திருமணத்துக்கு முன்னாடி வெளியூரில் போய் தங்கி வேலை பார்த்துருக்கு, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குது. வேலை பார்த்த இடத்துலையும் ஒரு பையனோட பழக்க வழக்கம் இருந்திருக்கு. அதே சமயம் ஒரு உறவினர், அந்த பொண்ணோட உறவினர் ஒரு பையனோடையும் தொடர்புகள் இருந்திருக்கு. எப்படி அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி தான் அங்கே வந்து வேலை பார்த்துருக்கு. வெளியூரில் போய் வீட்டை விட்டு கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு, ஒரு சிட்டிக்கு போய் அங்கே போய் ஒரு சம்பாதிக்கிறதுக்காக அப்படி இருக்கும்போது பழக்க வழக்கங்கள் அதிகப்படியாக இருந்திருக்கு. சரி, இந்த பொண்ணுக்கு திருமண வயது வந்தோடனே இந்த அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, நல்ல விதமாக மாப்பிள்ளை பார்த்து நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குடும்பம், பையனோட குடும்பம் தங்கமான குடும்பம். அந்த பையன் தங்கமான பையன். இந்த சர்டிஃபிகேட்ஸ் யார் கொடுக்குறாங்க? நான் இல்லைங்க, அந்த பெண்ணை பெற்ற தாய். அந்த தாய் சொல்கிறா, அருமையான குடும்பத்தில் இந்த பொண்ணை கட்டி கொடுத்தேன்,
ஃபஸ்ட் கிளாஸ் குடும்பம். மாமனார் மாமியார் அந்த புருஷனோட பிறந்தவங்க எல்லாருமே அருமையானவர்கள். குடும்பம் நல்ல குடும்பத்தில் என் பொண்ணை கொடுத்தேன். சரி, கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி 20 நாள், ஒன்லி 20 days ஒன்லி இந்த பையன் இந்த பொண்ணோட வாழ்ந்துருக்கான். வாழ்ந்துட்டு இவன் என்ன செய்கிறான், லீவு முடிஞ்சிருச்சு, ஊருக்கு போகிறான். நான் போயிட்டு சீக்கிரமாக நான் வர்றேன், ஒரு லீவு 2 மாதம் 3 மாதம் லீவு எடுத்துக்கிட்டு வந்து நான் உன்னோட இருக்கேம்மா. அவங்க வந்து நல்ல ஃபேமிலி இல்லையா, அவங்க வந்து அப்பா அம்மா வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது இவங்களுக்கு. அதனால் இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்கட்டும், மாமனார் மாமியார் இன்னும் வந்து குழந்தனார் அந்த ஒர்ப்படி எல்லாம் இருக்காங்க, நீ இந்த குடும்பத்தில் இருக்க, நீ இங்கே தான் இருக்கணும். அந்த பையன் விட்டுட்டு வெளிநாடு போயிடுறான். போனவன் அந்த 20 நாளையில் அவனுக்கு என்ன டவுட் வந்ததோ தெரியலைங்க. அவனுக்கு என்ன வந்து யாரும் எதுவும் சொன்னாங்களோ அந்த பொண்ணை பற்றி தெரியல. ஏதோ ஒரு சின்னதாக அவனுக்கு ஒரு ஸ்பார்க்கு. இவன் என்ன செய்கிறான், போகிறதுக்கு முன்னாடி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் கொடுத்துட்டு இந்த ஃபோனை வச்சுட்டு போகிறான், வெளிநாடு போகிறான். ஒரு சிம்மு இவனா ஒரு சிம்மு போட்டு ஒரு ஃபோன் அரேஞ்ச் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இவன் வெளிநாடு போகிறான். இவன் அந்த நம்பருக்கு தான் பேசுகிறான், அங்கேருந்து பேசுகிறான். இந்த பொண்ணு அந்த நம்பரை வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுது. இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பையன் சடனாக ஒரு போயிட்டு ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறான். முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் வர்றான். வரும்போது வந்து இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து இந்த பெண்ணை வந்து அவன் வந்து உடல் ரீதியாக அணுகவே இல்லை, தாம்பத்திய உறவுக்கு அனுமதிக்கவே இல்லை, இந்த பெண்ணை வந்து தொடவே இல்லை. வந்து 10 நாள் இப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு நாள் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியே அக்ரெசிவாகவே போய்கிட்டு இருக்கு அப்படியே சுச்சுவேஷன். இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாள் தனியாக உட்காந்து கேட்குறான். அந்த அவனோட ஃபோன்லேருந்து சில ரெக்கார்டிங்ஸ்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட போட்டு காட்டுறான். இந்த பெண் திருமணத்திற்கு முன்னால் உறவு வைத்திருந்த ஒருவனோடு ஆபாசமாக பேசிக்கொண்டிருந்த தொலைபேசி பதிவு. இவன் வந்து கல்யாணம் பண்ணி 20 நாள் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போறாங்க. இந்த பொண்ணு இவன் அந்தாண்ட போன அட்டிய செகண்ட்லேருந்து பழைய காதலனோட பழைய உறவினரோட பேசிக்கிட்டே இருக்குங்க. அசிங்கமா பேசியிருக்கு. அவனும் அந்த மாதிரி வல்கரெல்லாம் பேசுறான். 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியத்தை பற்றியெல்லாம் விகல்பமாக பேசிக்கிறாங்க. அவங்க முன்னாடி உறவுல இருந்ததை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த பதிவை எடுத்து இவன் காட்டுறான். இதுக்கு என்ன பதில் சொல்கிறாய் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. உடனே தடார்னு யோசிக்காம அவன் காலில் விழுந்து அழுகிறான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது தெரியாம பண்ணினதா? சரி, கல்யாணம் பண்ணி வந்தாச்சு, வந்தப்புறம் பண்ணினது தெரியாம பண்ணினதா? எது தெரியாம பண்ணினது? அப்ப இந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சரி, அப்ப வந்து இந்த பையன் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இது நமக்குள்ளார இருக்கட்டும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறனா அவன் என்ன செய்யறான், சரி தொலைட்டோம், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் சரி நமக்குள்ளரே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு பாலிசா இருக்கான். இருந்துட்டு அருகில் ஒரு பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகைக்கு என்ன செய்யறான், இந்த பொண்ணை கொண்டு போய் பொண்ணை அழைச்சிட்டு போறான். போய் அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பெண்ணை பற்றி குறை சொல்லவில்லை, பெற்றோர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட், உங்க பொண்ணு இந்த மாதிரி கேவலம் பண்ணிடுச்சு, அசிங்கம் பண்ணிடுச்சுன்னு சொல்லலைங்க. அந்த பையன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். அவனோட டாக்டிஸ் பார்த்துங்க. என்ன செய்யறான், கொண்டு போய் அழகாக பிறந்த வீட்டில் விட்றான். விட்டுட்டு நீ இரு, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிட்டு வரேன், நான் வந்துடுறேன், பண்டிகைக்கு வந்துடுறேன் அப்படின்னு மாமியார்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு இவன் கிளம்பி போயிடும். போனவன் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். அந்த பொண்ணு நம்பர்லாம் பிளாக் பண்ணிடுறான். இந்த பொண்ணு பேசின அந்த ரெக்கார்டிங்ஸு அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இவங்க அப்படியே இருக்காங்க. பண்டிகைக்கு அவன் வரல, ஃபோன்லாம் பேச முடியல, என்ன எதனால் அப்படிங்கும்போது
சந்தேகப்பட்டு இந்த தாய் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறா. அதாவது திருமணத்திற்கு முன் நடந்த சில விஷயங்கள் அந்த தாய்க்கு பர்டிகுலராக தெரிஞ்சிருக்குங்க, தெரியாமலாம் கிடையாது. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அதை ஒத்துக்கவே முடியாது. பெற்ற தாய்க்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடக்காது. அவளுடைய உறவினர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவளுடைய நடத்தை பற்றின ஒரு விவரங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன கல்யாணம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒழுங்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த கேவல புத்தியில தான் அது இருந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. டவுட் வந்து கேட்கும்போது, இந்த பெண்ணை கேட்கும்போது இந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுறான். இதுதான் பிரச்சனை, நான் அவன்கிட்ட பேசினதை பூரா இவன் வந்து ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு வந்து காட்டிட்டான். இப்போ நான் என்ன, அதனால தான் என்னை கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த பெண், அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு எவ்வளோ ஒரு நாசுக்காக ஒரு மூமெண்ட் பாருங்க. இந்த பெண்ணுக்கு வந்து சில குறைபாடுகள், உடலிலும் சில குறைபாடுகள் இருக்கு இந்த பெண்ணுக்கு. எப்படி, கர்ப்பப்பையில சிஸ்டோ ஏதோ இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பையிலையும் பிரச்சனை இருக்கு, தைராய்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல இருக்கு. இந்த பையன் வந்தோடனே அதெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணி அந்த ஆதாரங்கள் எடுத்து வச்சுக்கிட்டான் இந்த வந்து இருந்த 10 நாளையில. எதற்காக என்றால் இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு கம்மி, இந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கட்டும். அப்படியே நாசுக்கா இந்த பெண்ணை வந்து, இந்த பெண்ணை பற்றி தவறாவோ அசிங்கமாவோ எது சொன்னாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு அசிங்கம், இப்படி ஒரு கேவலத்தை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு ஊரும் உறவும் தூத்தும் என்ற ஒரே காரணத்தால் அந்த பையன் இந்த காரணத்தை சொல்லி அந்த பெண்ணை பிறந்த வீட்டில் விட்டுட்டாங்க. இந்த இடத்துல அந்த குடும்பத்தினருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தாய் சொல்கிறார், ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டாங்க, அவளுக்கு தெரியல, இந்த மாதிரி இப்ப இந்த பையன் பண்ணி வச்சுட்டு போகணும், அவளுக்கு தெரியல, தெரியாம மாட்டிக்கிட்டாளே, தெரியாம. இதில் வந்து அவள் மாட்டிக்கொண்டாளே என்கிற ஒரு கதறல் தானே இருக்கிறது ஒழிய அவள் ஏன் தப்பு பண்ணா, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அந்த பொண்ணு அப்படிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவ தப்பு பண்ணியதை பெரிதுபடுத்தவில்லை. மாட்டிக்கிட்டா தெரியாம மாட்டிக்கிட்டா, அந்த பையன் இப்படி வச்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இருக்கு. அதோட இன்னொன்று பாருங்க, இதுல அவங்களுடைய மனநிலையோட உச்சம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணு என்ன பண்ணியிருந்தாலும் அந்த பையன் திருப்பி இவளை ஏத்துக்கிற மாதிரி செய்யுங்க. அந்த பையன் வந்து அந்த குடும்பத்திலேருந்து தனியாக வந்துடணும். இந்த தனி கொடுத்தன கொண்டாந்து என் பொண்ணை தனியாக வச்சுட்டு போகணும். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளார அந்த ஓர்படியார் ஒருத்தர் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நோட்டபிள். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆகுது, 10 வயசுல பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளார இருந்து பேர் சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து இந்த பெண்ணை வந்து கொஞ்சம் நோட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பையன் வந்து 10 வருஷமா இருக்காங்க. அந்த 10 வருஷமா அந்த அண்ணியார் கூட இருக்காங்க, தாய் போல இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்லது பொல்லாது கேட்டுக்கிறான், சஜஷன் கேட்குறான், அறிவுரைகள் கேட்குறான். அண்ணன், அண்ணி, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, இந்த உறவுகளோட தான் இருக்கான் அவன் 20 வருஷம் 25 வருஷம். இப்போ இவங்க உள்ளர போயிட்டு இவங்க தப்பு பண்ணின பெண்ணை காப்பாற்றுறதும் இல்லாமல் அந்த பையனை வந்து குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு தனியாக வைக்கணும். தான் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரியாது, யாரும் பார்க்காம தப்பு பண்ணலாம் அப்படின்னு அதாவது இதில் வந்து என்ன நியாயங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதில் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து யார் இழிச்சவாய்? அந்த பையனை பெற்றவர்களும் அந்த பையனும் மணமகனும் இழிச்சவாய். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, எப்படி ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 10 வருஷம் 15 வருஷம் சேவிங்ஸ் உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு இடம் வாங்கி போட்டு அதில் ஒரு வீட்டை கட்டும்போது லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி சில ஆயிரங்கள் செலவு செய்து வாஸ்து சாஸ்திரம் பாருங்கன்னு நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி நான் சொல்லுவேன். வாஸ்து பார்த்து இந்த வீட்டை கட்டிடுங்க. ஒரு 5000 10,000 செலவு பண்ணால் ஒரு வாஸ்து கன்சல்டன்சி பார்த்துடலாம். கரெக்டாக நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளானை போட்டு எல்லாம் அக்யூரேட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. அதை செய்யுங்க. அதை வீட்டை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கட்டிட்டு இல்லை இன்ஜினியர் இஷ்டத்துக்கு கட்டிட்டு பின்னாடி வாஸ்து குறைபாடுகளால் இடிச்சும் கட்ட முடியாது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவும் முடியாது. ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதே போலத்தான் இந்த திருமண வாழ்க்கையும். ஒரு 25 வருடத்திற்கு மேல்
ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி வச்சு அவனை மனிதனாக்கி அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை, இன்னொரு 75 வருஷத்துக்கு ஒரு துணையா இருக்க போகிற ஒரு பெண்ணை நம்ம கொண்டுகிட்டு வர்றப்போ ஏன் சில ஆயிரங்கள் செலவு செய்யக்கூடாதுன்னு நான் கேட்குறேங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேளுங்க, இன்னைக்கு கேட்டுதான் ஆகணும். ஜாதகம் எவ்வளோ முக்கியமோ அதை போலவே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேளுங்க, அது கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரியா? ஏன்னா எனக்கு எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா பையன் ஒரு நல்ல பையங்கிற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம், பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் வந்து இதை நிச்சயமாக கேட்கலாம். அந்த பொண்ணுக்கு தைராய்டு இருக்குது, யூட்ரஸில் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பெண்ணுக்கு, அதாவது எதற்காக ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், வம்சவிருத்திக்காகத்தான், சமுதாய சூழல் இதுதான், இதுக்காகத்தான் கல்யாணம். அப்படிங்கிறப்போ அந்த வம்சவிருத்தி வாரிசே பிறக்காது. அப்படிங்கிறப்ப எதற்கு திருமணம்? திருமணம் ஆயாச்சுங்க, அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இருக்கும்போது 2 சைடும் போய் டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுக்கும்போது பையனுக்கு பிரச்சனைனாலும் இந்த பொண்ணு வந்து இந்த இருந்து தான் ஆகணும் அந்த வாழ்க்கைக்குள்ளார. பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் இந்த பையன் அந்த வாழ்க்கைக்குள்ளார இருந்து தான் ஆகணும். புள்ள இல்லைனாலும் இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. விடமாட்டாங்க பொண்ணு வீட்டில். சரி நம்ம பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது, நம்ம விலகிப்போம், அந்த பையன் வேற திருமணம் பண்ணி வாரிசு உண்டாகட்டும் அப்படின்னு ஒதுங்க மாட்டாங்க. நாங்கள் விட மாட்டோம் அப்படிம்பாங்க. பிள்ளைய தத்து அது மனநிலை, அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்த ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா குடும்பங்களையும் ஒரே பையன் ஒரே பொண்ணு இப்படி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அடுத்த வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு போயிடும். அதற்கு முன்னாடி நம்ம இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்கறதுல தப்பு இல்லை. சில ஆயிரங்கள் செலவு பண்ணுங்க. ஒரு நல்ல குடும்பம், வசதியான குடும்பம், நல்ல இடத்துல பொண்ணு கட்டுறீங்க, நல்ல இடத்துல பையன் பார்க்குறீங்கன்னா சில ஆயிரங்கள் செலவு செய்து டிடக்டிவ் வச்சு ரிப்போர்ட் எடுங்க. பாஸ்ட் அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பரை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோன் நம்பரை வாங்கி செக் பண்ணுங்க. புரியுதா? இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஒரு விஷயமும் வருதுங்க. இதில் என்னன்னு பார்த்தா, முன்னாள் காதலனை வச்சுட்டு இந்நாள் புருஷனை கொண்டு வர்றாளுங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள்ல புருஷங்காரன் பொண்டாட்டி ரொம்ப பொண்ணதான் வந்து மீடியாவில் இல்லை, வரல, நியூஸ் வரல. இந்த பெண்கள் தான் வந்து ஒரு உச்சகட்டமாக போய் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. குழந்தைகளை கொலை பண்ணிடுறாங்க, புருஷனை கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தீர விசாரித்து திருமண பந்தத்திற்குள் நுழையணும், திருமண பந்தத்தை ஏற்படுத்தணும். இப்போ நான் இப்போ சொன்ன பிரச்சனையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்லுங்க. ஒன்று, அந்த இடத்துல வந்து திருப்பி அந்த பையன் வந்து அந்த பெண்ணை ஏற்றுக்குவானா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து சகிச்சிக்கவே மாட்டான் எந்த புருஷனுமே. திருமணத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணை தப்பு பண்ணியிருக்காங்கிறத அவ வாயாலே ஒப்புதல் வாக்கு மூலம் அவ வாயாலே முன்னாள் காதலனோட பேசிட்டு இருக்கான். அந்த முன்னாள் காதலன் சொல்றேன் இல்லைங்க, அவனும் திருமணமானவன், அவருடைய உறவினர் தான். அவனும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிற ஒரு பையன் தான். அவனும் வெளிநாட்டில் இருக்கான். அவன் வந்து போகிற சமயங்களில் இவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இருந்திருக்கு. அவனும் அவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறான். இவன் வந்து திருமணத்துக்கு முன்னாடி துரோகம் பண்ணது பத்தாதுன்னு திருமணத்துக்கு பிறகும் தான் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்னு. இதில் வந்து அந்த பெண்ணினுடைய தாயினுடைய கதறல் என்னன்னா, அந்த உறவினர் பையன், தவறான உறவில் இருக்கிற அந்த பையன் வந்து என் பொண்ணை வசியம் பண்ணிட்டான், என் பொண்ணுக்கு மந்திரம் பண்ணிட்டான், என் பொண்ணு நல்ல பொண்ணு. சரி, அடுத்தது அந்த பையன் மாப்பிள்ளை வந்து எப்படியாவது என் பொண்ணை ஏற்றுக்கணும். அதுக்கு வந்து இதில் வந்து எந்த அளவு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து திரும்பி அந்த பெண் அந்த வீட்டில் போய் வாழ்கிறதுக்கான பர்சன்டேஜ் கம்மியான அளவு தான் இருக்குது. அதை வந்து அந்த பெண்ணை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பையன் வந்து எல்லா உண்மையும் தாய் தகப்பன்ட்டெல்லாம் எல்லாம் சொல்லிட்டான். அந்த பையனுடைய சாமர்த்தியம் என்ன பாருங்க, தன்னுடைய குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திக்காம அந்த பொண்ணையும் நிற்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தாமல் கொண்டு போய் விட்டுட்டான். இப்போ இவங்க பெண்ணை வாழ வைக்கணும் அப்படின்னா இவங்க தான் பொண்ணு செஞ்ச தப்பை தான் வாயாலே போய் அங்கே ஒத்துக்கிட்டு காலில் விழுகணும், காலில் விழுந்து கதறணும். அதுவும் ஏற்றுக்கிட்டா தான் ஏற்றுக்குவாங்க. ஆதாரங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறப்ப
எந்த ஒரு நல்ல பையனும் அதை வந்து சகிச்சுக்க மாட்டான். கெட்டு போன பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அமைதியாக ஒழுக்கமாக இருக்காளான்னா அதுவும் இல்லை. இப்பையும் தனக்கு கல்யாணம் பண்ணி 20 நாள்லேயே அவருடைய துரோகம் ஆரம்பிச்சிருச்சு. வாழ்நாள் பூரா இந்த துரோகத்தை நான் சகிச்சு கொள்ள முடியாது, எனக்கு இந்த பெண் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பையன் வீட்டு சைடு வாதமாக இருக்கும். பொண்ணு வீட்டு சைடு என்ன அப்படின்னா, என் பொண்ணு வந்து அங்கே வந்து அந்த புருஷன் வீட்டில் ஒரு நாய் மாரி கடந்தா போகிறோம், இவ்வளோ சீரஞ்சிறப்புமாக கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வாழாமல் வந்துருச்சு, அது இன்ன பிரச்சனை வெளியே தெரிஞ்சு போயிடும், தெரியாமல் இருக்காது. வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவமானமாக போயிடும். அந்த பொண்ணு எப்படியாவது திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுறணுங்கிற மனநிலையில் பெற்றோர்கள் இருக்காங்க. இதில் எது சரியான பாயிண்ட் அப்படிங்கிறது நான் வந்து என்னுடைய வாதம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன செஞ்சாவது ஒரு திருமண உறவு உடஞ்சி போகக்கூடாது. திருமண உறவுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளார மணமக்களுக்குள்ளார என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி வச்சு அந்த திருமணங்கிற பந்தத்தை காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய வாதம். எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன். எனக்கே வந்து இந்த பிரச்சனையை கேட்கும்போது இதில் என்னால் எதுவும் செய்ய இயலாது, உன்னுடைய மகள் செய்தது தவறு, ஒன்றை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு மனநிலைமை எனக்கே ஏற்பட்டது. அப்படிங்கும்போது இதில் நீங்கள் வந்து சொல்லுங்கள், இதில் எது நியாயம், இது தப்பா இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் சகஜமாக போச்சா? இதெல்லாம் ஏற்றுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்னுடைய அடுத்த பதிவில் இன்னொரு பிரச்சனை, இதே மாதிரி உறவு சிக்கல்கள் பற்றி இன்னொரு பிரச்சனையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.